Hi, hello, good evening everyone. How are you? I hope you are doing good. Okay, this is I'm educator Matilda. Okay, today we are going to see human skeleton. ஓகேங்களா, human skeleton. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, not only for the competitor exams, everyone know about what is inside our human skeleton. எல்லாருக்கும் தெரியணும் நம்ம தலையில் என்ன போன் இருக்குது, நம்ம மூக்கு பகுதி, காது பகுதி, எல்லா ஏரியாலையும் ஒரு ஒன் ஆஃப் த போன், கார்டிலேஜஸ், லிகாமெண்ட்ஸு, டென்டன்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு டைப் ஆஃப் ஜாயின்ஸு எல்லாமே இருக்குது. பட் how many of you know about our body? நமக்கு நம்ம பாடியை பற்றி தெரியணும் இல்லைங்க, எங்கே வலிக்குது, புரியுதுங்களா, எந்த இடத்துல வலிக்குது, எப்படி வலிக்குது, அதை நம்ம சொல்ல தெரியணும் இல்லையா. when you going to ஹாஸ்பிட்டல் we have to know எங்கே வலிக்குது, இந்த போன் வலிக்குதா, இந்த மசில்ஸ் வலிக்குதா. ஒரு சிலருக்குலாம் எதில் பெயின் இருக்குன்னே தெரியாது, சரிங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. we have to know everything in our body. so let's enter our video. ஓகேங்களா. இப்போ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஹியூமன் ஸ்கெலட்டன் சொல்லலாம். ஓகேங்களா. அது என்ன வேலையை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அவர் ஹியூமன் ஸ்கெலட்டன். இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எவ்ரி வீடியோஸில் வரும். ஓகேங்களா. கொஞ்சம் பயந்துடாதீங்க. ஓகேங்களா. எலும்பு கூடுன்னு சொல்லிவிட்டு யூ என்ஜாய் த ப்ராசஸ். ஓகே. சப்போர்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெலட்டலுடைய வேலை என்னன்னாக்கா சப்போர்ட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வீடியோவில் பாருங்கள், இந்த எல்லோ கலர் எலும்பு கூடு உங்களுக்கு தெரியுதுங்களா. கீழே ஒருத்தர் தசை வந்து அப்படியே சுருண்டு கீழே விழுந்திருக்காருல்ல, உங்களுடைய உடம்புல இந்த ஸ்கெலட்டல் இல்லைனாக்கா இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. support framework that supports our body and gradles in soft organs. அதாவது கிரேடல்ஸ் அப்படின்னாக்கா ஒரு பிறந்த குழந்தைய வந்து ஒரு தொட்டியில் தாங்குற மாதிரி இந்த எலும்பு கூடு நம்மளை தாங்குது. ஓகேங்களா. ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் வந்து அதுவும் சப்போர்ட் மட்டும் தானே பண்ணுது, நடக்க மட்டும்தானே உதவி செய்யுது, ஓடுறதுக்கு மட்டும்தான் உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பாதுகாக்கிற வேலையும் செய்யுது. ஃபார் டெலிகேட் ஆர்கன்ஸ் என்ன சொல்லலாம், ஹார்ட் எவ்வளோ சாஃப்ட் மசில் இல்லை, ஹார்ட்டில் அது துடிக்கிறது நின்றுச்சுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா. லங்ஸ் அண்ட் பிரைன் இது எல்லாமே கரெக்டாக பாதுகாப்பாக. இங்கே பாருங்கள், பிரெயின் உள்ளே இருக்குது ஒரு ரொம்ப சாஃப்ட் மசில். இந்த நல்ல கடினமான ஹார்ட் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய ஸ்கல் வந்து எப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேங்களா. அது மாதிரி தான் இதை வந்து கவர் பண்ணி இருக்குது. சரியா. த ஸ்கல் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த பிரைன். ஓகே. அது மட்டுமா, மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. போன் ஆக்ட் ஆஸ் ஏ லிவர்ஸ்னால் நெம்புகோலை பயன்படுத்தி எதனா பொருள் வேணால் ஈஸியாக நம்ம எடுப்போம் இல்லையா. அது மாதிரி ஒரு நெம்புகோளுடைய வேலையை வந்து இந்த மசில்காக இந்த ஸ்கெலட்டன் வந்து செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய போனுக்கு என்ன தேவை, நம்மளுடைய போனுக்கு வந்து மில்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மில்கில் என்ன இருக்குது, கால்சியம் இருக்குது. அது எதுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ் ஆகுது, போனு. ஓகேங்களா. ஸோ கால்சியம், பாஸ்பேட் இது எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணுற இடமாவும் நம்ம போனை பார்க்கலாம். அந்த பிளட் செல் ஃபார்மேஷன் வென் யூஆர் இன் யுவர் ஓம், மதரோட கர்ப்பப்பையிலேருந்து சாகுற மட்டும் நம்மளுடைய பிளட் செல் ஃபார்மேஷன் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். சரியா. அதுக்கு பேர் வந்து ஹெமட்டோபோசிஸ். என்னது, ஹெமட்டோபோசிஸ். என்னென்னா திஸ் போன்ஸ் ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி கிரியேஷன் ஆஃப் தி பிளட். ஓகேங்களா. பிளட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதை உற்பத்தி பண்ணுற அந்த போனுக்கு பேர் தான் பிளட் செல் ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபேக்ட் என்னன்னாக்கா, இந்த ஹியூமன் ஹேவ் காட் இன்டர்னல் ஸ்கெலட்டன் உள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும், வெளியெல்லாம் தெரியாது. இட் இஸ் த மேட் ஆஃப் 206 டிஃப்ரெண்ட் போன்ஸ் அண்ட் போன்ஸ் ஆர் ரிஜிட் அண்டு ஹார்ட். ரிஜிட்டாக இருக்கும். ரிஜிட்னா என்னது, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும், மூமெண்ட்டை கொடுக்கும், ப்ரொடக்ஷனை கொடுக்கும், பிளட் செல் ஃபார்மேஷனை கொடுக்கும், ஸ்டோரேஜை கொடுக்கும். இந்த ஹியூமன் ஸ்கெலட்டன் வந்து உள்ளே இருக்கும். சரிங்களா. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம டைப் ஆஃப் போன்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 4 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குது. லாங் போன்ஸ், ஷார்ட் போன்ஸ், ஃப்ளாட் போன்ஸ் அண்ட் irregular போன்ஸ். இது மட்டும்தான் இருக்குது. ஒன் ஆஃப் தி another bone is sigmoid போன்ஸ். அது பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா. லாங் போன்ஸ் வந்து இதெல்லாம் வரும். மெட்டாகார்பல்ஸ்னால் எங்கே இருக்குது, கை இருக்குது இல்லையா, உங்களுடைய 10 ஃபிங்கர்ஸ் இருக்கு, அதுக்கு 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா, ஃபிங்கர்ஸ்க்கு கீழே ஒரு ஏரியா மெஹந்தி வைப்போம் இல்லையா, அந்த ஏரியா வந்து மெட்டாகார்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆல்சோ லாங் போன். மெட்டாடார்சல் வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள் பகுதி கீழே
ஃபீட்டில் வந்து ஆங்கிள் பகுதி, பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு இந்த காலுடைய பின்பகுதியெலாம் இருக்கலாம், அதெல்லாம் மேடப் ஆஃப் மெட்டாடார்சல் போன்ஸு. பெலாஞ்சியஸ் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபிங்கர் அண்ட் டோஸில் இருக்கும் பாருங்கள். ஃபிங்கர் கையோடைய ஃபிங்கர்லேயும் காலுடைய டோஸ்லேயும் இந்த வந்து போன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா. ஹியூமரஸ் வந்து கைப்பகுதி, ஷோல்டர் டு இங்கே ஷோல்டர் இருக்கா, இங்கே ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் இருக்கிற போனை தான் லாங் போன் ஹியூமரஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா. அண்டு உள்னா ரேடியஸ் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து உள்னா, இது வந்து ரேடியஸ், ரெண்டும் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு லாங் போன். ஓகேங்களா. உங்களுக்கு அனதர் ஒன் இஸ் உள்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா லாங் தின் போன் இன் தி ஃபோர் ஆம் பகுதியில் இருக்கும். தட் ஹெல்ப் யூ மூவ் யுவர் ஆர்ம், ரிஸ்ட் அண்டு ஹேண்ட். சரிங்களா. உங்களுடைய ஆர்மு, ரிஸ்ட்டு, வாட்ச் கட்டுற இடம் இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. சரிங்களா. ரேடியஸும் அதே மாதிரி தான். ரேடியஸ் இஸ் த லாங் போன் இன் தி ஃபோர்-ஆர்ம், அதுவுமே ஃபோர்-ஆர்ம் இங்கே லொக்கேட்டடாக இருக்கும். ஹெல்ப்ஸ் யூ மூவ் யுவர் ரிஸ்ட் அண்டு ஆர்ம். 2 bones ஆர் ஃபோர்-ஆர்மும் அந்த உள்னாவும் அண்ட் ஆல்சோ ரேடியஸுமே பக்கத்தில் தான் இருக்கும். சரிங்களா. ஷார்ட் போன்ஸில் வந்து கார்பல்ஸ் வருது. கார்பல் போன்ஸ் ஆர் தி 8. இப்போ உங்களுடைய கையை மடக்குங்களேன், ஃபிங்கர் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கார்பல்ஸு. 8 குட்டி குட்டி போன்ஸால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு ஷார்ட் போன்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா. டார்சலும் அதே மாதிரி தான். மெட்டாடார்சல் வந்து லாங் போனில் வரும், டார்சல் வந்து இந்த கால் பகுதியில் இருக்கு இல்லையா, அந்த போனுக்கு எக்ஸாம்பிள். ஃப்ளாட் போன் உங்களுக்கே தெரியும், ரிப்கேஜ் வந்து 24 ரிப் கேஜஸ் இருக்கும், 12 பேர்ஸ் இருக்கும் அதில். சரிங்களா. தட் இஸ் கால்ட் ஃப்ளாட் போன். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃப்ளாட் போன். அண்ட் ஸ்கேப்சுலானா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா காலர் போன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி ஷோல்டர் போன். இங்கே ஷோல்டர் பகுதியில் இருக்கும், அதுதான் ஸ்கேப்சுலான்றாங்க. தட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃப்ளாட்டாக இருக்கும், பிளைடு மாதிரி இருக்கும். ஷோல்டர் போன் இஸ் த ஃப்ளாட் ட்ரையாங்குலர் போன் தட் சிட் இன் தி அப்பர் பேக். ஓகேங்களா. அப்பர் பேக் பிஹைண்ட் த கிளாவிக்கல்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு காலர் போன்னு சொல்லுவோம் இல்லையா, காலர் போனுக்கு பின்னாடி இருக்குன்றாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸ்டெர்னம்ன்றது பிரஸ்ட் போன். இங்கே பாருங்கள் நேராக வருதா, ஒரு இருக்கு இல்லையா, ஸ்டெர்னம் அப்படின்னாக்கா பிரஸ்ட் போன். ஓகேங்களா. ஃப்ளாட் போனுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெர்னம், ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய வெர்டிப்ரே பின்னாடி கை வச்சு பாருங்கள், நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் இருக்கிற நெக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து வென்வி சீட்டு நம்ம உட்கார்ற பகுதியில் இருக்கும் இல்லைங்களா, பின்னாடி தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த பகுதி வரைக்குமே வெர்டிப்ரே வரும். அது எல்லாமே உங்கள் இர்ரெகுலர் போன்ஸில் தான் வரும். ஓகேங்களா. ஷார்ட் போன் இது வந்து ட்ரிப்பசாய்டுன்னு சொல்கிறாங்க. ட்ரிப்பசாய்டுனா ஒன்றும் இல்லை, இந்த கையை மூடும்போது உங்களுக்கு கார்பல் அப்படின்ற இடத்துல வந்துட்டு 8 போன்ஸ். கார்பல் வந்து ஆக்சுவலாக மேடப் ஆஃப் 8 போன்ஸ். அந்த 8 போன்ஸில் ஒன் ஆஃப் த போன்ஸ் தான் ட்ரெப்பசாய்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஓகே. இதை பற்றி நம்ம கிளியராக ப்ரீஃபாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் போன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து லாங் போன் பார்த்துட்ருக்கோம். என்னென்னலாம் லாங் போனாக இருக்குன்றதை பார்க்கலாம். அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி, இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி. ஓகேங்களா. இது ஃபுல்லாமே அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி. இதில் வந்து ஹியூமரஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹியூமரஸ் இஸ் த லாங் போன். ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு எல்போ வரைக்கும் வருங்க பாருங்கள். ஓகேங்களா. ஹியூமரஸ் இஸ் த லாங் போன் இன் த அப்பர் ஆர்ம் தட் ரன்ஸ் ஃப்ரம் தி ஷோல்டர் டு எல்போ. தட் இஸ் த ஹியூமரஸ். எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். சரிங்களா. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்கும். இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று இருக்கும். ஓகே. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ரேடியஸு, இது உள்னா, இது ரேடியஸு, இது உள்னா. அப்போ ரேடியஸ் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, 2 இருக்கும். ஃபோர்-ஆர்ம் இந்த எல்போலேருந்து இது வரைக்கும். சரிங்களா. இது வரைக்கும். ஓகேங்களா. ரேடியஸ் ஒன்று இருக்கும், இங்கே உள்னா ஒன்று இருக்கும். அப்போ ரேடியஸ் 2 உள்னாவும் ஃபோர்-ஆர்மில் இருக்கும். சரிங்களா. ஓகே. மெட்டாகார்பல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்குது பாருங்கள். கையில் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைஸ்ட் வாட்ச் கட்டுற இடத்துலேருந்து ஃபிங்கர் வரைக்கும், இந்த வாட்ச் கட்டுற இடத்துலேருந்து ஃபிங்கர் வரைக்கும் இருக்கிற இல்லையா, அந்த கனெக்ஷனுக்கு தான் மெட்டாகார்பல்ஸ்னு அர்த்தம். 10 ஃபிங்கர்ஸோட கனெக்ட் பண்ணுறதால 10 இருக்கும் மெட்டாகார்பல்ஸ். இந்த ஹேண்டில் கையில் இருக்கும். சரிங்களா. பேலஜன்ஸ் வந்து 28 இருக்கும். சரிங்களா. பேலஜன்ஸ் வந்து 28 இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போது இந்த விரல்கள் இருக்குது இல்லையா உங்களுக்கு, 1 2 3 4 5 கட்டை விரலில் வந்து 2 இருக்கும். ஓகே. இதில் வந்து 3 இருக்கும். 3 இருக்கும்.
சரிங்களா. 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 13 14 இருக்கும் மொத்தம், சரிங்களா. இந்த 5 விரலில் வந்துட்டு இந்த விரல் நடுவில் உங்களுக்கு அந்த கை விரல் இருக்குது, அந்த நடுவில் கோடு மாதிரி இருக்கும் பாருங்கள், தட் இஸ் கால் த பெலாஞ்சஸ், சரிங்களா. ஒரு கையில் 14 இருக்கா, இன்னொரு கையில் 14 இருக்கும், தட் இஸ் கால் 28. கையிலையும் அதே மாதிரி இருக்கும், கால்லையும் டோஸ்லையும் அப்படி இருக்கும், சரிங்களா. ஃபிங்கரில் பாருங்கள் லைன்லாம் இருக்கும் இல்லையா, 2 லைன் 3 லைன் இருக்கும் இல்லையா, கட்டை விரலில் மட்டும் 2 லைன் இருக்கும், தட் இஸ் கால் பெலாஞ்சஸ், ரைட். 28 இருக்கும், ஓகே. அண்ட் ஃபீமர்னால் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், தொடையிலேருந்து பெல்விக்ஸ்லேருந்து நீ வரைக்கும் வருது, நீனா முட்டி வரைக்கும் வருது, தட் இஸ் கால்டு ஃபீமர். ஃபீமர் வந்து லாங்கஸ்ட் போன் இன் அவர் பாடி. ஆக்சுவலாக 90 லாங் போன் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், ஜஸ்ட் என்னென்னலாம் நீட்டாக இருக்குமோ அந்த மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்பர் லெக்னா இந்த நீக்கு முன்னாடியிலேருந்து இந்த பெல்விக்ஸ் ஏரியா வரைக்கும் இருக்கிறதுலாம் மேல் பகுதி, கால் பகுதி, மேலே இருக்கிற கால் பகுதி, சரிங்களா. அப்பர் லேக் 2 இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. டிபியா வந்து லோயர் லேக், ஓகேங்களா. லோயர் லேக்கில் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா இந்த நீலேருந்து ஆங்கிள் பகுதி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற லோயர் லேக் தட் ரன்ஸ் ஃப்ரம் தி நீ டு ஆங்கிள் கொலுசு போடுற இடத்துலேருந்து நீ வரைக்கும் இருக்கிறது தான் இந்த டிபியா. இந்த சைடு ஒன்று இருக்கு இல்லையா, 2 லோயர் லேக்கில் இருக்குது. ஃபிபுலாவும் அதே மாதிரி தான். ஃபிபுலா வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா, ஃபிபுலா இஸ் சம்டைம்ஸ் கால்டு கேஃப் போன். இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு கேஃப் போன்னு சொல்கிறாங்க. ஸ்மாலர் தென் த திபியா இங்கே இருக்குது இல்லை, இதை விட வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், சரிங்களா. பிசைடு இது இங்கே இந்த ஃபிபிலா வந்து இப்படி இருக்குன்னா, இது வந்து கொஞ்சம் சைடில் இருக்கும், ஃபிபிலா வந்து சைடில் இருக்கும், லோயர் லெக் பகுதியில் இருக்கும், தட் மீன்ஸ் டாப் ஆஃப் தி ஆங்கிள். கொலுசு போடுறதுக்கு முன்னாடி ஏரியாவில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக, ஓகே. இங்கே இருக்கும், இந்த ஆங்கிளுக்கு டாப் ஆஃப் தி ஆங்கிளுக்கு முன்னாடி, இந்த நீக்கு வந்து பின்னாடி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிபிலா, ஓகே. ஃபிபுலா இதனுடைய இன்னொரு பேர் வந்து கேஃப் போன்னு சொல்கிறாங்க, கேஃப் போன், ஓகே. டார்சல்னாவே இந்த நம்மளுடைய ஃபீட் ஏரியாவில் இருக்கிற போன்ஸ் எல்லாமே மெட்டாடார்சல்னு சொல்லுவோம், சரிங்களா, ஓகே. முன்னாடி கால், பின்னாடி கால், கீழ்ப்பகுதி எல்லாமே. பெலாஞ்சஸ் இங்கேயும் தான், உங்களுடைய கால் விரல் பார்த்தாலும் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. தட் இஸ் கால் கிளாவிக்கல் போன்ஸ்னால் காலர் போன்ஸ்னு அர்த்தம். கிளாவிக்கல் இங்கே பாருங்கள், கிளாவிக்கல் போன்ஸ்னால் காலர் போன்ஸ், காலர் அண்டருக்கு பாருங்கள், தட் இஸ் கால் காலர் போன்ஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிளியர் ஃபார் யூ. விஷுவலாக நான் ஒரு முறை காமிச்சிட்றேன் லாங் போனுக்கு எக்ஸாம்பிள்ஸு. ஹியூமரஸ்ஸு ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் வருது பாருங்கள், தட் இஸ் அ ஹியூமரஸ். கை பகுதி, திஸ் இஸ் த ஹேண்ட் பகுதி, இது வந்து லெக்கு, ஓகேங்களா. இது வந்து லெக்கு, இது வந்து ஹேண்டு. இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த எல்போலேருந்து இந்த வாட்ச் கட்டுற இடம் வரைக்கும், இந்த ரைஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு ரேடியஸ். ஒரு போன் வந்து ரேடியஸு, இன்னொரு போன் வந்து உள்னா, ஓகேங்களா. இப்போது இந்த ஃபிங்கருக்கு முன்னாடி இருக்கிற பகுதி வந்து மெட்டாகார்பல்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிங்கரில் 3 லைன் இருக்கும் பாருங்கள், கை வச்சு பாருங்கள், அது வந்து பெலாஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. பெலாஞ்சஸ் வந்து கால்லையும் இருக்கும், கையிலையும் இருக்கும். பெலாஞ்சஸ் ரெண்டும் காமன், ஓகேங்களா, ஓகே. மெட்டாடார்சல் பாருங்கள், மெட்டாடார்சல் வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லையா காலில், அதுதான் மெட்டாடார்சல்னு அர்த்தம், ஓகே. இங்கே ஃபீமர் வந்து தொடையை தான் நம்ம வந்து ஃபீமர்னு சொல்லுவோம், லாங்கஸ்ட் போன் இன் அவர் பாடி. ஃபிபுலா இங்கே பாருங்கள், திபியா இந்த ஏரியா வந்து திபியா, ஓகேங்களா. இந்த ஏரியா வந்து ஃபிபுலா, ஓகேங்களா. தேர்ட் டைப் ஆஃப் போன்ஸ், ஃப்ளாட் போன். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், உங்களுடைய கிரானியல் போன்ஸ், தட் மீன்ஸ் ஸ்கல் போன் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃப்ளாட் போன்ஸ்க்கு எக்ஸாம்பிள், சரிங்களா. பாருங்கள், ஃப்ளாட்டாக தானே இருக்குது, சரிங்களா. அதனால தான் உள்ளே இருக்கிற பிரெயினை வந்து நல்லா ப்ரெடேட்டராக வச்சுக்க முடியுது, அந்த பிகாஸ் ஆஃப் தி கர்வ்டு ஷேப், ரைட். கர்வ்டு வித்தின் தி நோ மேரோ கேவிட்டி, ஃப்ளாட்டாக இருக்கும், தின்னாக இருக்கும். ஸ்பாஞ்சி bone is present between the upper and lower layer of the compact bone. sternumனா breast bone அர்த்தம். sternumக்கு இன்னொரு பேர் வந்து breast bone, ஓகேங்களா. rib cages இருக்குது, கேஜ் மாதிரி இருக்கும். 12 ribs இருக்கும், ஓகேங்களா. 12 பேர்ஸாக இருக்கும், ஓகே. என்னென்னா லங்ஸு ப்ளஸ்ஸு ஹார்ட் எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு கேஜ் மாதிரி, ஒரு கூடு மாதிரி இருக்கும். ரிப்பு வந்து ஒரு கூடு மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸ்கேப்சுலா இஸ் ஏ ஷோல்டர் பிளேடு.
ஷோல்டர் பிளேடு மாதிரி இருக்கும். எங்கே எதுக்கு பின்னாடி இருக்குன்னா காலர் போனுக்கு பின்னாடி பேக் சைடு இருக்கும். ஆக்சுவலாக இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ஷோல்டர் பிளேட். இஸ் ஏ ஃப்ளாட்டாக இருக்கும். ட்ரையாங்குலர் போனாக இருக்கும். இங்கே ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கும், சரியாக தெரியல. ட்ரையாங்குலர் போன் தட் சிட் இன் தி அப்பர் பேக் பிஹைண்ட் தி கிளாவிக்கல்ஸ். கிளாவிக்கல்ஸ்னால் காலர் போன். கிளாவிக்கல்ஸ் இன்னொரு பேர் வந்து காலர் போன், அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பர் பேக் பின்னாடி இருக்கும், சரிங்களா. இப்போ பெல்விக் ஏரியா இருக்கு இல்லையா, when you sit that time you feel it, சரிங்களா. அந்த நம்மளுடைய இடுப்பு பகுதி எதையும் அப்பர் பாடியும் லோயர் பாடியும் இணைக்கிற ஒரு பகுதி தான் இந்த ஹிப் போனு. தட் இஸ் ஆல்சோ கால்டு பெல்விக் போன்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் போன்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்டு இர்ரெகுலர் போன்ஸு. அதில் வந்து மேண்டியபிள் வரும் உங்களுக்கு. மேண்டியபிள் மட்டும்தான் இங்கே இந்த ஃபேஸில் இருக்கிற போனில் வந்து மூவபிள் ஜாயின்ட்ஸு, ஓகேவா. அதுவும் இது வந்து லார்ஜஸ்ட் அண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இந்த ஃபேஸில் இதுதான் லார்ஜஸ்ட்டும் ஸ்ட்ராங்கஸ்ட்டும் கூட. ஒன்லி மூவபிள் போன் இது மட்டும்தான் ஆஃப் தி ஸ்கல் அண்ட் இட் இஸ் அட்டாச் டு தி மசிலோட வந்துட்டு அட்டாச்சாக இருக்குது. இன்வால்வ்டு இன் தி சூவிங், நம்ம சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. மூவ் பண்ணால் தானே நீங்கள் சாப்பிட முடியும், அதனால் சூவிங் அண்ட் அதர் பேசுகிறதுக்கும் யூஸ் ஆகும். மூவ் பண்ணுறதால தான் உங்களால் பேசவே முடியும். லோயர் ஜா வந்து மேண்டியபிள்னு சொல்கிறாங்க. இந்த மசில்ஸோட அட்டாச் ஆகி சாப்பிட்றதுக்கும் பேசுகிறதுக்கும் வந்து உதவி செய்யுது. அண்ட் ஹோல்டு த டீத் ஆல்சோ, இதில் தான் டீத் இருக்குது, சரிங்களா. தட் இஸ் த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் தி இர்ரெகுலர் போன்ஸ், ஓகேங்களா. அது இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ், ஸ்கல்னாவே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் தான். எத்தனை பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. ரொம்ப ரிஜிஸாக இருக்கும். ரிஜிட்னா ரொம்ப வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஸ்பாஞ்சி போன் கவர்டு வித் தி லேயர் ஆஃப் த கம்பாக்ட் போன் ஆஃப் தி வெர்டிபிரேவும் நீங்கள் சொல்லலாம் இர்ரெகுலர் போன்ஸுக்கு எக்ஸாம்பிள். எத்தமாய்டுனா இங்கே பாருங்கள், இந்த கண்ணுக்குள்ளே ஒரு பார்ட் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு எத்தமாய்டு. இதெல்லாம் வந்து இர்ரெகுலர் போன்ஸுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. செப்பனாய்டு இங்கே இருக்குது பாருங்கள், செப்பனாய்டும் இங்கே இருக்குது. பெல்விக்ஸ் போன்ஸ் நம்ம இடுப்பு ஏரியா ஹிப் ஏரியா இருக்கு இல்லையா, அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் தி இர்ரெகுலர் போன்ஸ் தான், ஓகேங்களா. மேண்டியபிள் அண்ட் ஆல்சோ மேண்டியபிள் இஸ் த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் தி இர்ரெகுலர் போன். இன்னும் 2 types ஆஃப் த ஹியூமன் skeleton இருக்குது. ஒன் இஸ் த ஆக்சுவல் skeleton, another ஒன் இஸ் அப்பெண்டிகுலர் skeleton, ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ஸ்கல்லு, ரிப் கேஜஸ்ஸு, இந்த வெர்டிபிரல் காலம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்சுவல் skeleton அண்டரில் வரும். அப்பெண்டிகுலர் skeleton அப்படின்னாக்கா பெல்விக் கிரைடல், பெக்டோரல் கிரைடல், இல்லைனாக்கா ஷோல்டர் கிரைடல்னு சொல்லலாம். அப்பர் லிம், ஃபோராம், லோயர் லிம் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் தி அப்பெண்டிகுலர் skeleton. இது என்னன்ட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம். ப்ரீஃபாக நம்ம வந்து ஆக்சுவல் skeletonனா என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஸ்கல் பாருங்கள், ஸ்கல்லுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃப்ரண்டோல்னு சொல்லுவோம், ஃப்ரண்டோல் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த நோஸ் பகுதியாண்ட இருக்குது இல்லையா, நோஸ் பகுதியாண்ட இருக்குது செப்பனாய்டு. ஐ திங்க் இது வந்து நோஸையும் பிரெயினுக்கு போகிற அந்த இதுவும் செப்பரேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. செப்பனாய்டு. இது வந்து எத்தமாய்டு, கண்ணுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் இர்ரெகுலர் டைப் ஆஃப் போன்ஸில் உங்களுக்கு இது எல்லாமே இர்ரெகுலர் போன்ஸுக்கு தான் எக்ஸாம்பிள். ஒன்றும் ரெகுலராக இருக்காது, இர்ரெகுலர் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ். இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் இர்ரெகுலர் டைப் ஆஃப் த போன்ஸ், ஓகேங்களா. இந்த பின்பக்கம் பாருங்கள், இந்த ஸ்கல்க்கு பின்னாடி பக்கம் வந்து பேரட்டியல், இங்கே வந்து டெம்போரல், இது வந்து ஆசிபிட்டல். இந்த பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, கீழ்ப்பகுதி, இது வந்து ஆசிபிட்டல். முன்னாடி பார்த்தோம், இது வந்து மேண்டியபிள். ஒன்லி ஃபேஸில் வந்து மூவ் பண்ணக்கூடிய பகுதி ஒன்று இது மட்டும்தான், ஓகேங்களா. ஏன்னா இதுக்குள்ளே தான் டீத் இருக்குது, சாப்பிட்றதுக்கும் பேசுகிறதுக்கும் நம்ம இதை ஓப்பன் பண்ணால் தான் எல்லாம் நடக்கும், சரிங்களா. மேக்ஸிலா, நோஸ் அந்த சிக்கு பகுதியாண்ட இருக்கிறது மேக்ஸிலா. அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் நோசல், கான்ச்சா, லாக்ரிமரல், நேசல் எல்லாமே இருக்குது. 14th ஃபேஷியல் போன்ஸ் இருக்குது. 14 எலும்புகளால் ஆன முகம் நம்மளுது, சரிங்களா. 14 ஃபேஷியல் போன்ஸ் இருக்குது. 8 கிரானியல் போன்ஸ் இருக்குது, அதுதான் இங்கே பாருங்கள். 8 கிரானியல், 1 2 5 இந்த சைடு இருக்குது, 5 6 7 8 கிரானியல் போன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஃப்ரண்டோல், செப்பினாய்டு, எத்தமாய்டு,
parietal, temporal, occipital. சரிங்களா? ஓகே, வெர்டிபிரே உங்களுக்கு தெரியும். ரிப் கேஜ் வந்து உங்களுக்கு 24, அதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த எக்ஷியல் ஸ்கெலட்டன். இது வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் வந்து 126 போன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெக்டோரல் கிரைடல் இல்லைன்னா ஷோல்டர் கிரைடல். ஓகேங்களா? இது வந்து சிலாவைக்கல்னா காலர் போன்னு அர்த்தம். ஸ்கெப்சுலானா ஷோல்டர் பிளேடு மாதிரி கர்வ் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? எதுக்கு பின்னாடி இருக்குன்னாக்கா இந்த கிளாவிக்கல் காலர் போன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பின்னாடி பக்கம் இருக்கும். ஓகேங்களா? அப்பர் நெக்குக்கு. சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் ஹியூமரஸ். நம்ம ஷோல்டர்லேருந்து எல்போக்கு வர ஏரியா பேர் ஹியூமரஸ், கை பகுதி. இது ரேடியஸ், இந்த க்ரீன் கலராக இருக்குது ரேடியஸு, இந்த எல்லோ கலரில் இருக்குது உள்னா. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரொம்ப டார்க் வெள்ளரில் இல்லை, இந்த வாட்ச் கட்டுற பகுதி அந்த பாருங்கள், உங்களுக்கு கைகள் எடுத்து பாருங்கள், வாட்ச் கட்டுற பகுதி இருக்குது இல்லையா, இது பேர் கார்பல்ஸு. it is not made up of only one bone, it is made up of the 8 bones. அந்த கார்பல் என்ற பகுதி மட்டும் 8 போன்ஸால் ஆனது. சரிங்களா? அந்த இந்த வயலட் கலரை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒன்று ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூவில் இருக்குது பாருங்கள், அது வந்து மெட்டாகார்பல்ஸ். அதுவுமே 5 வகையான மெட்டாகார்பல்ஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து பெலாஞ்சியஸ் 14னா நான் முன்னாடியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இது இப்போ 5 விரல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4. இது வந்து கட்டை விரல் வச்சுப்போம். சரிங்களா? இதில் வந்து 2 இருக்கும், 3. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்குது. ஒரு 5 விரலில் வந்து 14 அந்த ஃபிங்கர்ஸ் இருக்கும் பாருங்கள், அதுதான் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். I don't want to repeat that. 14 இந்த கையில் 28, மொத்தமே 28 இருக்கும். சரிங்களா? ஓகே, இது வந்து பெல்விக்ஸு. இங்கே பாருங்கள், இடுப்பு பகுதி. இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக மேட் அப் ஆஃப் 1 bone. ஓகே, this is the another bone, right? ஓகே, this is the another bone, this is the 3 pelvics. அந்த இடுப்பு ஏரியா வந்து it is made up of the 3 types of the bone. One is the ilium, another வந்து ischium, இன்னொன்று வந்து பியூபிஸ். இது வந்து பியூபிஸ். ஓகேங்களா? இது மூணு போன்ஸால் ஆனதான் பெல்விக்ஸ் ஏரியா, ஹிப் ஏரியா. ஓகே, இது வந்து தொடைப்பகுதி. இந்த பெல்விக்ஸ் ஏரியா வந்து அப்பர் பாடியும் லோயர் பாடியும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஏரியா. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நம்மளால் நடக்கவே முடியுது. அடுத்து வந்து ஃபீமர், தொடைப்பகுதி, தைபோன். ஃபீமர் ஆல்சோ கால்டு தைபோன். ஓகேங்களா? பட்டேலா, இந்த நீ போன் இருக்குல்ல, அது வந்து நீ கேப் இருக்குமா, அதுக்கு பேர் தான் பட்டேலா. திபியா வந்துட்டு நீக்கு அதுக்கப்புறம் இருக்கும் பாருங்கள், முட்டி காலுக்கு கீழே இருக்குல்ல திபியா, இது வந்து ஃபிபுலா. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிளுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம மசில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த மெனி மசில்ஸ் அண்ட் போன்ஸ். எத்தனை மசில்ஸு? Composed of the many muscles means 600 muscles. There are more than 600 muscles all over the human body. Muscles are made up of the muscle cells. ஓகேங்களா? These cells can contract and relax. சுருங்கி விரிவடையதால் தான் நம்ம வந்து we can able to walk and run, anything we can do. மசில்ஸ் இல்லைன்னா நம்மளால் பண்ணவே முடியாது. பாருங்கள், இது வந்து ஹியூமன் ஸ்கெலட்டன். இப்படி இருந்தால் எல்லாம் பண்ண முடியுங்களா? பண்ணவே முடியாது. பட் திஸ் இஸ் த மேட் அப் ஆஃப் த மசில். இதுதான் வளைஞ்சி நம்மளுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குறதால தான் நம்ம we can able to do every work. ஓகே, மசில்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் டு மேக் யுவர் பாடி பார்ட்ஸ் மூவ். வெரி இம்பார்ட்டன்ட். மசில்ஸ் இருக்கிறதால தான் நம்ம பாடி பார்ட்ஸ் மூவ் ஆகுது. பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த மசில் கான்ட்ராக்ட் சுருக்கும் போது it becomes a shorter. when muscle relaxing becomes a very longer. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டன்ட். டெண்டன்னா அப்படின்னா என்னன்னாக்கா, டெண்டன் இஸ் பேண்ட் ஆஃப் தி டிஷ்யூ தட் கனெக்ட்ஸ் வித் தி மசில் டு போன். இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு இது மசில். ஆக்சுவலாக அந்த ரெட் கலரில் இருக்குது மசில்ஸு. இது வந்து எங்கே பாருங்கள், இது பைண்ட் டு தி போன் கூட இந்த மசில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. தட் இஸ் கால்டு டெண்டன். ஓகேங்களா? வாட் இஸ் த லிகாமெண்ட்? லிகாமெண்ட்னா போன் டு போன்.
இதுவும் போனு இதுவும் போனு சரிங்களா. இந்த போன் டு போனு கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லிகாமெண்ட் சரிங்களா. லிகாமெண்ட் பைண்ட் போன் டு போன் சரிங்களா. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் மீன் பை கார்டிலேஜ்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுடைய காது பகுதி, மூக்கு பகுதி, சம் ஆஃப் த வெர்டிப்ரே இதெல்லாம் கார்டிலேஜால் ஆன பகுதி. கார்டிலேஜ்னால் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக போனுனா எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும் அப்படி தானே, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும். பட் கார்டிலேஜ் வந்து அப்படி இருக்காது, ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பெண்ட் ஆகக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கும். வெரி ஸ்மால் போன்ஸால் ஆனது. நீங்கள் நம்ம பெண்ட் கூட பண்ணிக்கலாம். மூக்கெல்லாம் திருகும் பார்த்தீங்களா, காது பகுதியெல்லாம் மேல் பகுதியெல்லாம் பிடிச்சி திருகுனாக்கா டீச்சர்லாம் நம்மள சின்ன வயசில் திருகுவாங்கள்ல அது போல் சரிங்களா. ஸோ இது ஏன் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஆக்சுவலாக இது ஒரு போனு. நல்லா பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக போன் இருக்குது, 2 போனு. இங்கே லிக்விட் டைப் இருக்குது பாருங்கள். இந்த லிக்விட் டைப் என்ன பண்ணுனாக்கா அதிகமாக உராயிற தன்மையை தவிர்த்து ரொம்ப ஸ்மூத்தாக 2 போனும் கிட்ட நெருங்கி வேலை செய்கிற மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அதனால தான் இது வந்து ஈஸியாக நம்ம பெண்ட் பண்ண முடியும். கார்டிலேஜ் இஸ் ஏ சாஃப்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரப்பரி ஜெல் லைக் கோட்டிங். இதுதான் ஜெல் லைக் கோட்டிங் ஆன் தி எண்ட் ஆஃப் தி போன்ஸ். எண்ட் ஆஃப் தி போன்னா இதுதான் எண்ட் ஆஃப் தி போன்ஸ் வேர் தே articulate that protect the joints and facilitate the மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் கால்டு போன், திஸ் இஸ் த கார்டிலேஜ். இது இருக்கிறதால தான் நல்லா உராய்வு கம்மியாகி நல்லா ஈஸியாக வந்து இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கைப்பகுதியை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் ஐ வில் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் த்ரூ தி பிக்சர். ஓகேங்களா, பாருங்கள், கையை வச்சுக்கோ, உங்களுடைய கையை வந்து இப்படி வைங்க. ஓகேங்களா, இப்போது இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இது அந்த விரல்களுக்கு இடைப்பட்ட விரல்களுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு கார்பல்ஸ். எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 இருக்குது பார்த்தீங்களா. 8 ஒரு கையில் 8னா இன்னொரு கையில் 8 16 மொத்தம் கார்பல்ஸ் வந்து இந்த ஏரியா தான் கார்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து மொத்தம் 16 இருக்கும். ஓகேங்களா, மெட்டா கார்பல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா. ஓகே, இந்த ஃபிங்கருக்கு இந்த வாட்ச் கட்டுற இடத்துக்கு மேலே கொஞ்சம் இங்கே போனீங்கன்னா திஸ் இஸ் கால்டு மெட்டா கார்பல்ஸ். இது வந்து ஃபிங்கர், இது விட்டுடுங்க. பட் ஃபிங்கர் கீழே ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா தான் வந்து மெட்டா கார்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கையில் வந்து 1 5 இருக்குது, 2 கையிலையும் சேர்த்து 10 இருக்கும். திஸ் இஸ் கால்டு மெட்டா கார்பல்ஸ். ஓகேங்களா, ப்ராக்சிமல் பேலஞ்சஸ்னால் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடைப்பட்ட கேப் 1 2 3 4 5 தட் இஸ் கால்டு ப்ராக்சிமல் பேலஞ்சஸ். ஓகேங்களா, ஒரு கையில் 5னா இன்னொரு கையில் 5, டோட்டலாக 10 இருக்கும். இன்டர்மீடியேட் நடுவில் இருக்கிறதால இன்டர்மீடியேட்னு சொல்கிறோம் சரிங்களா. தட் இஸ் கால்டு இன்டர்மீடியேட் பேலஞ்சஸ். எத்தனை இருக்கும், 8 இருக்கும். ஒரு கையில் 1 2 3 4. இது தம்ஸு கட்டை விரலில் வந்து 2 பகுதி மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. இது இன்னொரு 3வது வந்து இன்டர்மீடியேட் பேலஞ்சஸ் வந்து இருக்காது. ஒன்லி ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் பேலஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அதனால் இன்டர்மீடியேட் பேலஞ்சஸ் வந்து 8 தான் இருக்கும். டிஸ்டல் பேலஞ்சஸ் லாஸ்ட்டாக ஒன்று இருக்கு இல்லையா, தட் இஸ் கால் டிஸ்டல் பேலஞ்சஸ். ஓகேங்களா, ஐ திங்க் பிக்சர் வைஸாக கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.